ஹாய் நண்பா, வெல்கம் டு ஹரிஸ் வேர்ல்டு. ஸோ நாம இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் கடை. ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிஷ் அக்வேரியம், அதாவது ஃபிஷ் வாங்குறதாகட்டும், பிளான்ட் ஏதாவது வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நான் பார்த்ததில் ஒரு நல்ல யூசருக்கு இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி, யூசர் ஈஸியாக அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல வெப்சைட் தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பெட் கடைன்ற இந்த வெப்சைட் வந்து கடை வந்து கிட்டத்தட்ட புதுச்சேரி பக்கம் நடத்திட்டு வர்றாரு. நல்ல சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்காப்புல. ஸோ இதில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்றப்ப, நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப தெர்மாக்கோல் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இவரே இதில் வந்து அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸ் புதுசாக அன்றைக்கி அப்டேட் ஆகிறப்ப நியூ கலெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும், அதில் அப்டேட் பண்ணுறாரு. ஸோ கிளியரன்ஸ் சேலுன்ட்டு வர்றது வந்து நிறைய இது ஆஃபர் இந்த மாதிரி வர்றதை வந்து ஒரு ஆஃபர் போட்டு கிளியரன்ஸ் சேல்னு கொடுத்துட்றாரு. பிளான்ட் வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா எல்லா பிளான்ட்டும் வச்சிருக்காரு. அதில் என்ன நம்மளுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது CO2ல வந்து யூஸ் ஆகும், எது நார்மலாக நம்ம வாட்டரில் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்கல. அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்குவார் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இவர்கிட்ட வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது வந்து நல்லா நீட்டாக வச்சிருக்காப்புல. அதாவது ஃபுட்டுக்கு தனியாக, லைட் ஏதாவது வேணும்னா அக்சசரிஸ், ஏதாவது ஃபிஷ் டேங்க் வேணுங்கிற அக்சசரிஸு, அப்புறம் வந்து நீங்கள் எதாவது பெட்ஸ் எதாவது வளர்த்துறீங்கன்னா அதுக்கு தனியாக இந்த மாதிரி டேப்ஸ் தனித்தனியாக வச்சிருக்காப்புல. ஸோ இதில் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க நார்மலாக எப்படி போல். அப்புறம் எது எதெல்லாம் வேணுமோ அது கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டில் ஆட் ஆகிருக்கும். அதில் வந்து என்ன ஒரு இதுனா, ஒரு ஆப்ஷனல் டேக் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேகை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா தெர்மாக்கோல் அவர் அனுப்புவார். ஸோ அந்த தெர்மாக்கோல் அனுப்புகிறப்ப ஒரு 100 ருபீஸ் தெர்மாக்கோலுக்குன்னு சார்ஜ் பண்ணுறாப்புல. ஏன்னா தெர்மாக்கோல் அனுப்புகிறப்ப கொஞ்சம் வந்து நீட்டாக வரும். அதுலேயே அனுப்பி ஏதாவது இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்றப்ப அவர் வந்து அப்படியே ரீஃபண்ட் நம்மளுக்கு பண்ணியாப்புல. ஸோ நான் வந்து அந்த டிக் வந்து எடுக்காமல் பண்ணிட்டேன். ஸோ அப்பயும் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ சார் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்ப நான் அதை பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கோசரம், சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாரு. என்ன இஷ்யூ ஆனிச்சோ, அந்த பிளான்ட் எல்லாம் டெத்தாக இருந்தது, சில ஃபிஷ்ஷு வந்து டெத்தாக இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாமே எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாரு என்னன்னு கேட்டு. ஸோ ரீஃபண்ட் வந்து எப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ அவர் ரீஃபண்ட் பண்ணுறது வந்து இந்த வெப்சைட்லேயே போய் உங்களுக்கு நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு ஆகிற மாதிரியான அமௌண்ட்டாக தான் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட்டு கூட அப்படியே மைனஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ரீஃபண்ட் தான் பண்ணுவார். டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வராது. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எல்லா ஐட்டம்ஸும் நான் கம்பேர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோக்கலில் கம்பேர் பண்ணுறப்ப அவர்கிட்ட ரேட் வைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து 1, 2ன்னு வாங்குறப்ப உங்களுக்கு வந்து அமௌண்ட் வைஸ் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து பல்காக ஏதாவது ஒரு 1000 ருபீஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் இங்கே நியர்பை உங்களுக்கு கிடைக்காத சில ஃபிஷ் ஆகட்டும், அக்சசரிஸ் ஆகட்டும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்றப்ப நீங்கள் வாங்குறதுல எந்த இது இல்லை, நீங்கள் மற்ற இடத்துக்கு அலையிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் சில ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அது என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் லைனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த பெட் கடையில் நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் சில ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் லைனில் பாஸ் பண்ணுங்கள். ஸோ நாம் அடுத்தது அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணலாம் வாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரண்ட் இதை பார்த்தீங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாக்கோலில் வரும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அந்த டிக் வந்து நான் எடுத்துருந்துருக்கேன். அதை அவர் பார்த்து தெர்மாக்கோலில் அனுப்பலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்சல் உள்ளார எப்படி பேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் வந்து சில சின்ன சின்ன கப்பி ஐட்டம்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மூன் ஏஞ்சலும் சில பிளான்டி இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் மட்டும் இறந்துடுச்சு. அது வந்து இன்ஃபார்ம் பண்ண அவர்கிட்ட. அப்புறம் பிளான்ஸ்லாம் வந்து டெத் ஆகிடுச்சு, வரப்பே டெத் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அது ரீஃபண்ட் பண்ணிட்டாரு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னெயிலு இதெல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. ஸ்னெயிலெலாம் போட்டிருந்தேன். அது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 குட்டி போட்டுருச்சு பாருங்கள். இது வந்து ஒரு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது ஆமாம், இன்னொன்று ட்ரிஃப்ட்வுட் வந்து அவர் ஸ்மாலுன்னு போட்டிருக்கிறாரு. ஸோ ட்ரிஃப்ட்வுட் வந்து ஸ்மாலுன்னா எந்த அளவுக்கு ஸ்மாலுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ட்ரிஃப்ட்வுட் ஸ்மால்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்மால் உங்களுக்கு சின்ன ஏதாவது டேங்காக இருந்தால், ரொம்ப சின்னது அப்படின்ற மாதிரி டேங்காக இருந்துச்சுன்னா மட்டும் அதை வாங்குங்க. மற்றபடி வந்து அந்த ஸ்மாலுங்கிற ட்ரிஃப்ட்வுட்டை மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப சின்னது. நான் கையில் எடுத்து காட்டுறேன். நான் என்ன நினச்சேன்னா ஒரு கையளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஸ்மாலுன்னு அவர் போடுறப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது ரொம்ப சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சில கிராம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த கிராம்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு உங்கள் டேங்குக்கு அது செட் ஆகுமா அப்படின்றத பார்த்து நீங்கள் ஆர்டர் போடுவாங்க. அந்த கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் 150 கிராம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமுக்கு அந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்மாலுன்றதை ஆட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ஸ்மாலாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஸ்மால்லாம் வாங்காதீங்க. ஒரு 1 feet 2 feet இந்த மாதிரி இருக்குது டேங்க் அப்படின்னா லார்ஜ் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் டேங்குக்கு வந்து அந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து செட் ஆகும். ஸோ இந்த ஃபிஷ் தான் வந்து இறந்துடுச்சு. இது இந்த ஏஞ்சல் ஃபிஷ் தான் வந்து இறந்துடுச்சு வர்றப்பே. ஸோ அதை வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அது என்ன டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு அவர் எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாரு. பக்கத்தில் சச்சின் வந்து பயங்கர ராவடி பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் காட்டுற பாருங்க. இப்போ ஸோ சச்சின் கையில் வச்சிருக்கிறது வந்து இறந்துச்சு. இப்போ பாருங்கள் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா வர்றப்பே வந்து நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு. எதனாலன்னு எனக்கு தெரில. ஒருவேளை தெர்மாக்கோலில் அவர் போட்டு அனுப்பியிருந்தாருன்னா நீட்டாக வந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ இந்த பேம்போ ட்ரீலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட்டு சில பிளான்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரிஃப்ட்வுட் தான் பாருங்கள். ட்ரிஃப்ட்வுட் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸ்மால்னு போட்டிருந்தாரு. நான் ரொம்ப ஸ்மாலாக வந்துச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அது இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் அது ஸ்மால் வேணாம், மீடியம் லார்ஜ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு 1 feet 2 feet இருக்குது அப்படின்றப்ப. ஸோ இந்த பைப்பு கூட பார்த்தீங்கன்னா 1 வந்து கம்மி ரேட்டு. நான் அதில் வந்து 3 பைப் இருந்துச்சு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் பார்த்தேன். பட் அதுவும் டேமேஜ் ஆகிடுச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றதெல்லாம் நீட்டாக இருந்துச்சு. சர்வீஸ் அவர்கிட்ட நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த சர்வீஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட் லைனில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹரிஸ் வேர்ல்ட். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.